சோல் சாட்டிஸ்ஃபைங் தால் கிச்சடி. இந்த வீக்கெண்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மத்தியானத்தில் தூக்கம் வரும். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இது ஒன் பாட் டிஷ்ன்றதுனால ஒரு அரை மணி நேரத்திலே செஞ்சிடலாம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையும் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் மைசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. தால் கிச்சடியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த பாஸ்மதி அரிசி தாங்க. ஸோ நீங்களும் அதிலே ட்ரை பண்ணுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, தூளா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் தூளா கட் பண்ண 1 வெங்காயம், 1 தக்காளி அடுத்தடுத்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை உள்ள சேர்த்துட்டு எந்த கப்பில் அளந்தீங்களோ அதில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை 4ல இருந்து 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். நல்லா தளன்னு இருக்கிறதுக்கு சுடு தண்ணி 2 கப் ஊற்றிக்கோங்க. பருப்பு நம்ம ஈக்குவலாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் கெட்டியாகும். நீங்கள் எப்போ வேணாலுமே சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம தால் கிச்சடி. நல்லா கலந்துட்டு கை நிறைய கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, அதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் நெய்ல 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சு சேர்த்தீங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கும். இப்போ சொல்லுங்க, வீக்கெண்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க?